இப்ப என்ன ஒரு இறைவன் வழி நடத்துறான், நான் இந்த மாதிரி படை எடுக்கலையே. இப்ப அதே மாதிரி செக்ஷன்ல நானும் வகுப்பு நடத்தலையே. இப்ப என்னுடைய நோக்கம் என்ன இருக்கு? மக்கள் அதிகம் தேவையில்லை, கூட்டம் தேவையில்லை, ஃபாலோவர்ஸ் தேவையில்லை, தெளிவடைகிறதுக்கு என்ன வாய்ப்பு, அவ்வளவுதான் முக்கியம். உங்களுக்கும் எனக்குள்ள உறவு என்னன்னா, இங்கிட்டு கொஞ்சம் இந்த நதி கொஞ்சம் ஓடுது, அதே மாதிரி அந்த நதியும் ஓடணும், இவ்வளவுதான் விஷயம். அதுல அந்த வேலை மட்டும்தான் நம்மளுடைய வேலை. நான் உங்க பர்சனல், நீங்க என்ன ஆடிட்டர் மாதிரி என்ன ஆக்கி விட்டுறீங்க, இல்லைன்னா உங்க குல சாமி மாதிரி ஆக்கி விட்டுறீங்க, இல்லைன்னா உங்க குல ஜோசியர் மாதிரி ஆக்கி விட்டுறீங்க. காது குத்து வைக்கிறதுக்கு, அந்த வைக்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, சுண்ணாம்பு பூசுறதுக்கு, எல்லாத்துக்கும் என்கிட்ட நீங்க ஆலோசனை ஏன் பண்ணணும்? முடி அதிகமாக வந்துருச்சுன்னு எங்க வீட்டில் என்ன பண்ணாங்கன்னா, பட்டார்னு 2 அடி அடிப்பாங்க. அடிச்சு இவனுக்கு முடி ஓவரா வெட்டி கொண்டாங்க அடிப்பாங்க. அந்த மாதிரி நீங்க முடி வெட்டுறதுக்கு கூட என்கிட்ட கேட்கக்கூடாது. இது எதுக்கு சொல்றேன்னா, இது இல்ல, இது குருவோட ரோல் கிடையாது. சரணாகதி அடைந்தா உனக்கே அது தெரியும். கார் வாங்கலாமா, வண்டி வாங்கலாமா, இதெல்லாம் தவிர்க்க முடியாத விஷயத்துக்கு குழப்பமா இருக்கேன். வாழ்வோ சாவோ ஒரு வேலை செய்ய போறேன், ஆனா என்னால அதை ஃபுல்ஃபில்லா முடிவெடுக்க முடியல. என்ன நீங்க பண்ணுங்கன்னு சொன்னா அதுல ஒரு தர்மம் இருக்கு. உன் வாழ்க்கையில 100 சம்பந்தமான விஷயத்தையும் நீ என்னையே பயன்படுத்தினா அது எப்படி சரியா இருக்கு? நீயே உன்னோட இதயத்தை கைய வச்சு சொல்லு, இப்படியெல்லாம் அணுகிறது எப்படி சரியா இருக்கும்? இப்படியெல்லாம் இது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். இறைவன்கிறத இப்ப நம்மளே இறைவனை போய் நினைச்ச முடி தொடர்பு கொண்டு பேசிட முடியுமா? அப்ப அதுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர், சில செயல்கள் இருக்குல்ல, அந்த வடிவத்துல தான் இறைவனை பார்க்க முடியும், அணுக முடியும், செயல்பாடுகள் பண்ண முடியும். அப்ப கண்ணாபுண்ணான்னு இறைவன் எல்லாம் போய் பயன்படுத்த முடியாது. புரியுதுங்களா? அவர் ட்ரஸ்ட்ல கோடிக்கணக்கா பணம் கிடக்குங்கிறதுக்காக அண்ணாதான அள்ளி போடுற மாதிரி அப்படியெல்லாம் இறைவனை அள்ள முடியாது. வந்து விடுங்கள் விவேகானந்தர் அப்படின்னு பறந்து விடியாந்துருவார? அப்படியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. இல்ல, அது ஒரு ஒரு முறை இருக்குல்ல, அதை நீங்க அவசியமா பார்த்துக்கணும். அப்ப ஒரு தெளிவு நிச்சயமா எல்லாருக்குள்ளயும் வேணும். அது அது இருந்தாதாங்க தியானம். தெளிவு இல்லைன்னா அப்புறம் என்ன, நம்ம என்ன கொடுத்து என்ன பிரயோஜனம்? உங்க தாய் தந்தையெல்லாம் எங்க ஃபீல் ஆயிட்டாங்கன்னா, உங்களை மகனாக பெக்கும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மகளாக பெக்கும்போது அவங்க நீங்க நல்ல பிள்ளைன்னு நினைச்சு பெத்தாங்க. ஆனா நீங்க வளர வளர நல்ல பிள்ளையா நீங்க? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அப்ப காரணம் யாரு? உங்க தாயா இல்ல நீங்களா? சொல்லுங்க, யாரு காரணம்? நீங்களும் கிடையாது, உங்க தாயும் கிடையாது. 3வது அந்த கோள்கள் தான் காரணம். அதை நீ பார்த்து சரி செய்யறத வேலையை விட்டுட்டு உங்க அம்மா மேல பழிய போட்டு ஓ மேல பழிய போட்டு நீ சுடுகாட்டுக்கு போய் சேர்ந்துடுற. இங்க வாழணும்னா இந்த சூழலை முதல்ல ஒருத்தன் ஆய்வு பண்ணணும், கரெக்ட் பண்ணணும். அப்பதான் இங்க இருக்க முடியும். இந்த மண்டபத்துல குடியிருக்கிறோம்னா, இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கோம்னா ஏசி லைட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த கோள்களை கரெக்ட் பண்ணாதான் நீ சாதிக்க முடியும், நீ நிக்க முடியும். இல்லைன்னா தியானங்கிறது என்னன்னா, இந்த நேச்சர்ல அதோட கனெக்ட் ஆகணும், அதோட டிராவல் ஆகணும். அதுதான் தியானம். இதுதான் தியானம். குரு பயிற்சி வரும், ராகு திசை வரும், கேது திசை வரும், சுக்கிர திசை வரும், எல்லா திசையிலையும் தியானம் பண்ணணும். ஆனா சவால் இருக்கு. எல்லா திசையிலும் எப்படி தவம் பண்ண முடியும்? நான் சக்தி வாய்ந்த குருவா இருக்கலாம், ஆனா கிரகத்தை எடுத்து போராட முடியுமா? எனக்கு போராடுவேன், உனக்கு போராட முடியுமா? அப்ப போராடுறதுக்கு வலிமை எப்படி இருக்கும்னா, அந்த காலகட்டம் வர்றதுக்கு முன்னாடியே உன்னை பக்குவப்படுத்துவோம். அந்த காலகட்டம் வரும்போது இந்த காலகட்டத்துல சவால் இருக்கும், நீ சவாலை பார்க்கணும். பார்த்துக்க, எவனுமே சரியா காலத்துப்படிதான் ஞானம் அடைவான், காலத்துப்படிதான் சமாதி ஆவான், காலத்துப்படிதான் ஒரு மக்களை சந்திப்பான், காலத்துப்படிதான் தீட்சை கொடுப்பான். இது யாருக்கும் தெரிஞ்சு இங்க பண்றது இல்லை நிறைய யோகிகள். ஆனா உண்மையாக தெரிந்துதான் கையை வைக்கணும். இந்த காலகட்டத்துல, இந்த நேரத்துல, இந்த ஆன்மாக்களுக்கு, இந்த ஆன்மாக்கள் ஜென்ரலா எப்படி வச்சிருப்பான், இவனை நோக்கி ஆயிரக்கணக்கான ஆன்மாக்கள் வரும், அதுக்கு இவன் தீட்சை கொடுப்பான். இன்னாரு பேரெல்லாம் இருக்காது, ஆயிரக்கணக்கான ஆன்மாக்கள் வரும், அதுல 1-2 தேரும், 1-2 தேராது. இப்படிதான் இது ஒரு கணக்கு. ஆனா இதை அறிந்துட்டு தான் வேலை செய்யணும். இங்க இப்படி இருக்கா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. உங்களை இம்ப்ரெஸ் பண்ற வேலை தியானத்துல விடுபடாதுங்க.
அது வேற கவுன்சிலிங்கு, வேற இடத்துக்கெல்லாம் ஓகே. தியானத்துல எல்லாம் தோத்து போயிடுவீங்க. ஒரு 4 நாள் 10 நாள் 1 வருஷம் வேணா பரவசம் குருநாதா அப்படி இப்படிலாம் சொல்லலாம். வேதாத்திரிகிட்ட இருந்த அத்தனை பேரையும் கூப்பிட்டுங்க, நிறைய பேர் இருப்பாங்க, கூப்பிட்டு எல்லாரையும் கேளுங்க. அவங்க பார்த்தது என்னன்னு மட்டும் கேளுங்க, அவங்க கையில் இருக்கிறது என்னன்னு மட்டும் கேளுங்க. வாழ்க வளமுடன். வேற என்ன கையில் வச்சிருக்காங்க? இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன், சில விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன், சில விஷயத்த அவர்கிட்டேருந்து அவருடைய அனுபவத்தில் படித்து வச்சிருக்கேன், சில விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஆனா இந்த உலகத்துடைய மையம் எது? கருமையமா? சொல்லு, நீ வாழ்றதுக்கு என்ன வேணும்? முதல்ல என்ன வேணும்? இந்த கோள்களை எதிர்த்து சண்டை போடணும், அதுதானே வேணும். வாழ்க வளமுடன் வச்சுக்கிட்டேன்னா எதிரில் இருக்கிறவனை இம்ப்ரெஸ் பண்ணலாம். கோள்கள்கிட்ட போய் புதன்கிட்ட போய் வாழ்க வளமுடன்னா புதன் உனக்கு பேவரா இருந்துருவானா? ஓரமா நின்று அப்படின்றான். அவன்கிட்ட கோள்கள்ங்க, அவன்கிட்ட ரேடியேஷன்கிட்ட போய் நீ போய் சொல்லிக்கிட்டு இருந்துச்சுக்க. இப்ப மந்திரம் நான் கொடுத்துருக்கேன், என்ன மந்திரம் அது? நான் கொடுத்துருக்கிறது வாழ்க வளம் மந்திரம் கிடையாது. மகா சிவா காட்டுறேன்னா புதன் புதன் இது ஏடா இது நம்மள மாதிரியே ஒரு ரேடியேஷன் வேலை செய்யுதுன்னு புதன் பார்ப்பான். நான் கொடுத்துருக்கிறது மந்திரம் இல்லை, ரேடியேஷன் கொடுத்துருக்கேன். அப்ப அந்த ரேடியேஷன் என்ன பண்ணும்னா எதிர்த்து சண்டை போடும். டேய், நீ என்ன சனி திசையில என்ன பாக்குறியா? நானே பெரிய சனிதான் நானு அப்படிங்கிறதா அந்த மந்திரம். அதை எங்கேருந்து கொடுக்க முடியும்? அப்ப உயர்ந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒருத்தன் நம்ம கிட்ட கொடுத்தாதானே கொடுக்க முடியும். நாமளா போய் எங்கேயாவது அள்ளிட்டு வர முடியுமா? இது அள்ளிட்டு வர பொருளா? இது அந்த மாதிரியான செயலா? இன்னாருடைய புள்ளங்கிறதுக்காக எனக்கு சிவபெருமான் பார்த்து கருணை பண்ணிடுவாரா? தஞ்சாவூர்ல பிறந்த ராஜராஜ சோழன் கோயில்லாம் கட்டியிருக்கான், இவனுக்கு கொஞ்சம் தீட்சை கொடுத்துருவாரா? என்ன கருணை எல்லாம் கிடையாது. நான் தான் சொல்லிட்டேன், கடவுள்கிட்ட நீங்க வேணா பஞ்சு டயலாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அன்பு கிடையாது, கருணை கிடையாது, இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரே செயல் தான். காலம், கோள்கள், நேரம், இதை பார்த்து தான் ஒரு மனிதனுக்கு தீர்மானம் நடக்கும். நீ வேணா பஞ்சு டயலாக சொல்லிக்கிட்டே அலை. சிவன் அன்பு, இயேசு அன்பு, அல்லாஹ் அன்பு, நீயா சொல்லிட்டு இருக்கு. அங்கெல்லாம் அன்பெல்லாம் கிடையாது. இந்த திசையில, இந்த காலகட்டத்தில், இந்த செயல்ல, இப்ப இந்த நொடியில என்ன நடக்கும் அதுதான் நடக்கும். இத அவன் என்ன பண்ணுவான்? அந்த திசையை எதிர்கொள்றதுக்கு உனக்கு வித்தையை கற்றுக் கொடுக்கறதா தியானம். இப்போ ஒருத்தருக்கு ஏன் தியானம் கொடுக்கணும்? பப்ளிக்ல இல்ல, ஒரு சாதாரண மக்களுக்கு ஒரு யோகியோட தியானத்தை ஏப்பா கையில கொடுக்கணும்? அவன் யோகியே ஆக மாட்டான். அவனுக்கு கையில ஏன் தியானம் கொடுக்கணும்னா அவன் இங்க வாழணும், அவன் இந்த கிரகத்தை எதிர்த்து சண்டை போடணும், அவனுக்கு சில செயல்கள் தான் இருக்கணும், அதற்கப்புறம் அவனை உணரணும். அப்ப அவனுக்கு என்ன பண்ணணும்? அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவன்கிட்ட நவீனமா இந்த காலத்துல நீ என்ன பண்ணணும். நம்ம ஊர்ல 4 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? வெறும் லேண்ட்லைன் போன் இருந்துச்சு. இன்னைக்கு எல்லா கையிலையும் ஒரு இருக்குல்ல. அதுக்கு காரணம் டெக்னாலஜி கிடையாது, இந்த சுழற்சியில் அப்படி நடக்கும். நீ மனிதன்னு சொல்லிட்டு இருக்க, நான் மனிதன்னு சொல்ல மாட்டேன். இந்த கால சுழற்சியில இந்த உலகத்துல பிறக்கப்படுற ஒரு குழந்தை அது ஒரு பொருளை கண்டுபிடிக்கும். உன் ஊர்ல வெறும் சோத்தை தின்ன, இன்னைக்கு சோத்தை வறுத்து ஃப்ரைட் ரைஸ்னு கொடுக்குறான். இதை ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான், ஏன்னா உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த ரேடியேஷன்ல ஒரு மனுஷன் இப்படி எல்லாம் யோசிப்பான், இப்படி எல்லாம் கண்டுபிடிப்பான். உனக்கு தெரியுமா ட்விட்டர்னு ஒன்று வருன்னு? உனக்கு தெரியுமா ஃபேஸ்புக்னு ஒன்று வருன்னு? உனக்கு தெரியுமா வாட்ஸ்அப்னு ஒன்று வருன்னு? இதெல்லாம் எப்படி? எங்க மனிதன் நீ என்ன சொல்லுவ? படிச்சுட்டாரு, அவர் அறிவாளி. இந்த ரேடியேஷன்ல இப்படி யோசிப்பான், அவ்வளவுதான் விஷயம். புரியுதா? ஒருத்தர் உச்சபட்சமா ஒரு பெரிய ஸ்டாராவே இருக்கிறாரு, இந்த நாட்டை ஆள்றாருன்னா அவன் ஜாதகத்தை தூக்கி அந்த போடு. அப்ப அந்த ஜாதகத்துல உள்ள சுக்கிரன் குரு எல்லாம் என்ன? இந்த பூமியோட சுழற்சியில் இருக்கிற ரேடியேஷன் தாப்பா. இந்த ரேடியேஷன்ல தான் நீ சாராயம் குடிக்கிறதும் சாராயத்தை தூக்கி போட்டு உடைக்கிறதும் அந்த ரேடியேஷன் தான் தீர்மானிக்கும். நீ தீர்மானிக்க முடியாது. நீங்க நல்ல யார் வேணாலும் வச்சுக்க, நீ எவ்வளவு பெரிய அறிவாளி வேணாலும் இருக்கலாம், அந்த அறிவு கூட இந்த ரேடியேஷனால மட்டும்தான் இருக்கு. இதுக்குள்ள இருந்துதான் நடக்கும். அப்ப இத சரியா பார்த்து இதுல இருந்து விடுபட்டு இத ஆய்வு பண்ணி ஒருத்தன் தெளிவடையும். இதை ஒருத்தன் கண்டுபிடிச்சவன் எவன்னா ஞானி, இதை கண்டுபிடிச்சவன் எவன்னா சித்தர். அப்ப இதை என்ன பண்ணனா, நான் அதுல இருந்து விடுபட்டு இருக்கேன். இப்ப ராகு என்ன வேலை செய்வான்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த கோள்கள்ல இந்த காலகட்டத்தில் என்ன வேலை செய்யணும் தெரிஞ்சதுனால அவன் என்ன செய்யறான்? அவனை பாதுகாத்துக்கிட்டான். சுத்தி இருக்கிறவனை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தான். டேய், நான் ஒன்று தர்றேன், நீ வச்சுக்க, யார்ட்டையும் சொல்லாத, இது தவன் தான், சும்மா நான் ஏமாத்துக்காக இப்படி கொடுக்குறேன்,
நீ கண்ணை மூடிட்டு உட்காந்துக்க. நான் உனக்கு கொடுக்கறது நீ தவம் பண்ணி சாமியார் ஆகிறதுக்குல, ராகு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு. இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுவான்னா கடத்திட்டு போய் காலகசியில் வச்சு உட்கார வச்சு கும்மி அடிச்சு சுற்றி நாக விளக்கை ஏற்றி வச்சு உன்ட்ட 2500 ரூபாய் பிடிங்கிட்டு விட்டுருவாங்க. நீ தயவு செய்து அந்த வேலைக்கெல்லாம் போகாதடா. ஏன்னா உனக்கு ராகு தோசை, உங்க பொண்டாட்டிக்கு இருக்கு, உன் பிள்ளைக்கு இருக்கு, 10,000 ரூபாய் போயிருந்தா. தயவு செய்து அங்கிட்டு போகாத. அதனால தயவு செய்து என்ன பண்றான்னா இதை வச்சுக்க. இதுல இருந்து நீ விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளால என்ன பண்றான், இப்படியே உட்காந்துருக்கான், ஏன்னா ஒரு மாற்றத்தை காணோம். நம்ம பக்கம் போயிருந்தாலும் அப்படியே இருந்தாலும் வேற ஏதாவது பண்ணி விட்டுருப்பாரு. இன்னொரு பையன் உட்காந்துட்டு அவன் எதுவோ அழுத்துறான், அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அங்க போயிருந்தாலும் இருக்கும், இவர்கிட்ட என்னமோ யூடியூப்ல அப்படி இப்படின்னாங்க, ஒன்னையுமே காணோம். 2 நாளா தவம் பண்றேன், ஒண்ணுமே வரல. நான் கொடுத்துருக்கிறது கிரகத்திலேருந்து அவனை பாதுகாக்கிறதுக்கும் அவன் குடும்பத்தை கரெக்ட் பண்றதுக்கும் கொடுத்துருக்கேன். அப்புறம் அதுவே தியானமா அவனுக்கு சக்தியா மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாகும். இவன் ஓப்பனிங்ல என்ன பண்றான்னா சிவபெருமானை எதிர்பார்த்துட்டே உட்காந்துருக்கான். அவர் என்ன காணமே, அவர் எங்க, சக்தி வரலையே. இந்த பாலா நினைச்சா சித்தராயிரலாம், பாலா நினைச்சா சித்தராயிரலாம். பாலா இவரை நினைச்சிருக்கு, இவரே நான் பாலாவா நினைக்கிறேன், நான் சித்தராவலையே. இது என்னடா அப்படின்னா, நீ சித்தர் ஆகிறங்கிறது உன்னோட ஆசை. நீ முதல்ல அது வரைக்கும் உயிர் வாழணும்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ சித்தராகணும்னு நினைக்கல, நீ உயிர் வாழணும். அதே நேரத்தில் இப்போ உனக்கு ஒரு 40% துன்பம் இருக்கு, புரியுதா? அதை நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 20% குறைக்க போராடுறேன். அதுதான் என்னோட நோக்கமா இருக்கு. உன்னோட நோக்கம் சூப்பரு, நீ சித்தராகணுன்னே வா. என்னோட நோக்கம் உன் துன்பத்தை கரெக்ட் பண்ணி உன்னை உயிரோட வாழ வைக்கணும். ஆனா 40% என்னால் எடுக்க முடியாது. ஏன்னா ஒரே நேரத்தில் 3 ரேடியேஷன் உன்னை தாக்குறான். நான் என்ன பண்றேன்னா என்கிட்ட இருக்கிற ரேடியேஷன்ல 2 தான் கனெக்ட் பண்ணுது. ஒன்னு கனெக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணேன்னா என்னோட விஷயத்தை வச்சுதான் பண்றேன். அப்ப உனக்கு எனக்கு என்ன உறவு இருக்குன்னா, நான் உன்னை இந்த மாதிரி கண்ணோட்டத்தை அணுகிறேன். நீ ஓ இன்னைக்கு நம்ம ஆகலை, இந்த வகுப்புக்கு போய் சித்தராவத்துக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ இவரு கூடயே சுற்றுவோம். இப்போ இவர் இப்படி போறாரு, எங்கே போறாரு, காசி சைடு போறாரு, நார்த்துக்கெல்லாம் போறாரு. அங்கே போய் கூட கூட உட்காந்து தவம் பண்ணோம்னா சித்தராயிடலாம், புரியுதா? இன்னொருத்தர் சொன்னாங்க, செம்ம வேடிக்கையான கதை. தண்ணியில் குளிக்கிறோம்ல, கங்கையில் குளிச்சு எந்திரிச்சோன்னா மனுஷன்லேருந்து இறைவனா மாறிடலாம். இந்த மாதிரி எழுதியெல்லாம் வச்சிருக்காங்க கதையில். அப்படின்னு நினச்சி நம்ம கூட வந்தவங்க காசியில் போய் கங்கையில் குளிச்சிருக்காங்க. குளிச்சுட்டு இப்படி எழுந்து பார்த்துருக்காங்க, மனுஷனா மாற, இறைவனா மாறலையே, மனுஷனாவே இருக்கமே. திருப்பி முழுகு, திருப்பி எழுந்திருக்காங்க, என்னடா திருப்பியும் மனுஷனா தான் இருக்கும். இப்போ 3 வாட்டி முழுகிட்டு எழுந்துச்சு கரையில் அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு நம்மள்கிட்ட சொல்லவே இல்லை. ஒரு 2-3 நாள் கழிச்சு மனுஷன்லேருந்து இறைவனா மாறிடுவோமா இருக்கு, இந்த மாதிரி நடக்குமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நாராயணன் கதையை சொன்னாங்க. நாராயணன் ஏதோ ஒரு விஷயம் சொல்லும்போது, டேய் அந்த நதியில் போய் குளிச்சுட்டு வாடா அப்படின்னு குளிச்சுட்டு வந்தோன்னா அவர் மாறிட்டாராம். ஏன் இங்கே வந்தோம் அப்படிங்கிறதுல அவருக்கே தெரியலையா. மனுஷனா இருந்தார்ல, அப்போ குளிச்சோன்னா நாராயணன் ஆயிட்டாராம். அந்த மாதிரி நாராயணன் மாதிரி நம்ம மாறிடுவோம் அப்படின்ட்டு அந்த அம்மா வந்துட்டு இருக்கு. இப்போ நான் சொன்னேன், ஏன் இப்படி இதெல்லாம் என்ன உங்க பிரச்சனை? இப்படி எல்லா பேரும் கங்கையில குளிச்சு மனுஷனா இருக்க அவன் கடவுள் ஆயிட்டானா, இது என்னதான் பண்ண முடியும்? இப்ப இந்த புரிதல் எங்க இருந்து ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த புத்தகம் தான், நம்ம ஊர் கதை தான். நம்ம ஊர் கதையை படிச்சுட்டு பல நாள் யூடியூப்ல எல்லாம் எதுக்கு வியூவர்ஸ் பிச்சுட்டு போகுதுன்னா, அவன் எல்லா பேருமே ஒரு பாயிண்ட்ல பாக்குறாங்க. எல்லா பேரும் எவனும் கருத்துக்காகையோ வாழ்வியலுக்காக பாக்குறது கிடையாது. எப்படி குண்டலினி எழுப்பலாம், எப்படி நெற்றிக்கணை திறக்கலாம், என்ன ரகசியம். நீங்க நல்லா பாருங்க, குண்டலினின்னு தலைப்பு வச்சு போட்டா அது 2000, 3000, 4000 வியூவர்ஸ் போகுது. சும்மா வெறும் தலைப்பு ஒன்று வச்சு போட்டோம் வச்சுங்களா, கம்மியா போகுது. ஏன்டானா அதுக்குன்னு ஒரு கூட்டம் பார்க்கறதுக்கு இருக்காங்க. அப்ப இதோட புரிதல் என்ன? அப்படிலாம் பண்ண முடியாதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இது உங்களுக்கே எல்லாருக்கும் சேர்த்தான் சொல்றேன். இப்போ ஒரு மருத்துவர், நிறைய மருத்துவர் இருக்காங்க. ஆனா அவங்க முழுமையா படிச்சாலும், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், ஒவ்வொரு ஆப்ரேஷனும் வித்தியாசமான அனுபவத்தை ஏற்படும். அந்த ஸ்பாட்ல ஒன்று நிகழும். அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சாலும் அந்த ஆப்ரேஷன் தியேட்டர்ல அது வேற மாதிரி தான் ஒரு சூழல் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த ரேடியேஷனுக்குள்ள இந்த கோள்களை ஒருத்தன் வசப்படுத்தி அதுல ஒருத்தன் எவன் போறானோ அவன் ஞானி ஆவான். அவன் இந்த வாழ்க்கையை சீராக பார்த்துக்க முடியும். அதை விட்டுட்டு பிராக்டிக்கலை பார்க்காம நான் சித்தர் ஆகுறேன், யோகி ஆகுறேன்னா ஒன்றும் பண்ண முடியும்.